வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 9/12/2025 விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:18. கரணம் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று இரவு 8:41 வரை. பஞ்சமி பின்பு ஷஷ்டி. நட்சத்திரம் இன்று காலை 8:55 வரை. பூசம் பின்பு ஆயில்யம். யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 8:55 வரை. மூலம் பின்பு பூராடம். குள்ளனே, குண்டு வைரனே, வெள்ளி கும்பனே, விநாயகனே நமோஸ்துதே. விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும். மேஷம். செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா. மேஷராசி நேயர்களே, எதிலும் வேகமாக செயல்படுவீர்கள். தடைகள் விலகும். சொந்த பந்தங்களிடம் பொறுமையுடன் செயல்படவும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். அலைச்சல்கள் அதிகமாகும். அனுகூலங்கள் ஏற்படும். வண்டி வாகன சேர்க்கைகள் உருவாகும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். உத்தியோகத்தில் நினைத்த காரியம் நிறைவேறும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். குழப்பங்கள் விலகும். தன்னம்பிக்கையும் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அஸ்வினி தடைகள் விலகும். பரணி அனுகூலங்கள் ஏற்படும். கிருத்திகை குழப்பங்கள் நீங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரிஷபம். சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷபராசி நேயர்களே, இதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் மேன்மையான நிலை ஏற்படும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். எதிலும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். உடன் பிறந்தவர்களின் மூலம் ஆதாயங்கள் அதிகமாகும். பொருள் வரவுகள் கூடும். வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் கிடைக்கும். சொந்த பந்தங்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. போட்டி பொறாமைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கிருத்திகை சந்தர்ப்பங்கள் கூடும். ரோஹிணி ஆதாயங்கள் அதிகமாகும். மிருகசிரீஷம் பிரச்சனைகள் தீரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிதுனம். புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுன ராசி நேயர்களே, தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். வீட்டில் மகிழ்ச்சியான நிலை உருவாகும். எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். மற்ற ஊழியர்களிடம் ஆதரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். வீட்டில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. செலவுகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம். மிருகசிரேஷம் நட்புகள் கிடைக்கும். திருவாதிரை உதவிகள் அதிகமாகும். புனர்பூசம் கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கடகம். சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடகராசி நேயர்களே, கடன் சுமை குறைய பெறுவீர்கள். அலைச்சல்கள் அதிகமாகும். தடைகள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். எதிலும் லட்சியத்துடன் செயல்படுவீர்கள். மற்றவர்களின் மீது ஆர்வமான நிலை உருவாகும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. மாற்றங்கள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் அலைச்சல்கள் கூடும். பூசம் லட்சியத்துடன் செயல்படுவீர்கள். ஆயில்யம் கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சிம்மம். சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரஜோதயாத். சிம்மராசி நேயர்களே, எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. கடன் சுமை குறைய பெறுவீர்கள். அலைச்சல்களினால் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். எதிர்பாராத ஒத்துழைப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் விலகும். மற்ற ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. நிதானம் தேவை. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம்
சந்தன நிறம். மகம் பிரச்சனைகள் தீரும். பூரம் நெருக்கம் உண்டாகும். உத்திரம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கன்னி புத பகவான் காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயாத். கன்னிராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். தேகநலனில் பிரச்சனைகள் தீரும். வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும். அலைச்சல்கள் கூடும். வியாபாரத்தை பெரிதுபடுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். உத்தியோகத்தில் கௌரவங்கள் கூடும். அமைதியுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நினைத்தது நிறைவேறும். ஹஸ்தம் செலவுகள் கூடும். சித்திரை பிரச்சனைகள் விலகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. துலாம் ராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். துலாம் சுக்கிர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். கௌரவங்கள் மேலோங்கும். பொருள் வரவுகள் அதிகமாகும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. அலைச்சல்கள் அதிகமாகும். வியாபாரத்தில் வளர்ச்சிகள் கூடும். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். மகிழ்ச்சியான நிலையும் உருவாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை பிரச்சனைகள் தீரும். சுவாதி நினைத்தது நிறைவேறும். விசாகம் கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிகராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். கௌரவங்கள் மேலோங்கும். உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் கடமைகள் அதிகமாகும். மனதில் புதுவிதமான லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். பணியில் மேன்மையான நிலை ஏற்படும். கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நெருக்கம் நீங்கும். அனுஷம் ஆதரவுகள் அதிகமாகும். கேட்டை மேன்மைகள் ஏற்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தனுசு குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, மனதளவில் மாற்றங்கள் ஏற்படும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். உத்தியோகத்தில் நினைத்தது நிறைவேறும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். எதிலும் யோசித்து செயல்படவும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மூல மாற்றங்கள் ஏற்படும். போராடம் நல்ல முடிவுகள் கிடைக்கும். உத்திராடம் யோசித்து செயல்படவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மகரம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, பணியில் லாபமான நிலை ஏற்படும். நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் நட்புகள் அதிகமாகும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த கடமைகள் கூடும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். தடைகள் விலகும். அமைதியுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திராடம் ஆதரவுகள் கூடும். திருவோணம் நட்புகள் உண்டாகும். அவிட்டம் பிரச்சனைகள் தீரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கும்பம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்பராசி நேயர்களே, எதிர்பார்த்த பொருள் வரவுகள் கிடைக்கும். சொந்த பந்தங்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். பணியில் அனுகூலங்களும் ஏற்படும். வீடு கட்டும் எண்ணம் உண்டாகும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். உழைப்பிற்கேற்ற கௌரவங்கள் கிடைக்கும். நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். அவிட்டம் பொருள் வரவுகள் கூடும். சதயம் அனுகூலங்கள் ஏற்படும். புரட்டாதி நினைத்தது நிறைவேறும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீனம் குரு பகவான் காயத்ரி. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே
கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீனராசி நேயர்களே, மனதளவில் தன்னம்பிக்கை உருவாகும். குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். ஆதாயங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். உத்தியோகத்தில் நிதானமாக செயல்படவும் எதிலும் ஆர்வம் ஏற்படும். ஆசைகள் பூர்த்தியாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். புரட்டாதி நெருக்கம் ஏற்படும். உத்திரட்டாதி ஆதாயங்கள் கூடும். ரேவதி கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.